ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் லாங் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வைரலாக போயிட்டு இருக்க ஃப்ளாக்ஸீட் ஜெல் ஹேர் மாஸ்க் பற்றி தான். இந்த ஹேர் மாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு என்னோட ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃப்ளாக்ஸீடில் இருக்க நியூட்ரிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா omega-3, விட்டமின் இ, ப்ரோட்டீன் இந்த மாதிரி நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இது ஹேருக்கு ரொம்ப நல்லது. சிம்பிளாக சொல்லணும்னா ஹேர் ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணும், ஷைனை இன்க்ரீஸ் பண்ணும். இதை பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் பாயில் பண்ண வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்திலே ஜெல் கன்சிஸ்டன்சி வந்துடும். அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கூலான அப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சீரியஸாக ஃபில்டர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம், பட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ இந்த மாஸ்க்கை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக்ஸீட் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்த மெஷர்மெண்ட்டிலே 2 to 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். ஜஸ்ட் 2 மினிட்ஸ்லேயே பாயில் ஆகிடுச்சு. நல்லாவே ஜெல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. நான் இதை கூல் டவுன் பண்ணிட்டு தான் இப்போ தொட்டுட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஜெல் கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணுறது தான் ரொம்ப சிரமம். இருந்தாலும் இந்த வீடியோவில் காட்டுறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு. இது ஸ்பூன் வச்சு நம்ம எவ்வளோ தான் ஃபில்டர் பண்ணிகிட்டே இருந்தாலும் ட்ராப்பாக தான் வந்தது. இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணணுங்கிறத ஃபில்டர் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நீங்கள் இந்த ஜெல்லோட கோகோனட் ஆயில் ஆர் ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே கொஞ்சம் உங்களுக்கு ஹைட்ரேஷன் கொடுக்கும். இந்த மாஸ்க்கை என்னோட க்ளீன் ஹேரில் ஆல்ரெடி நான் ஆயில் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்கேல்பில் தான் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட ரூட் லென்த்து டிப்ஸு வரைக்கும் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெல்லியாக தான் இருக்கும். இந்த ஜெல் நம்ம கையில் எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப வலிக்கு கீழெல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஸ்கேல்பில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ரூட்ஸ்லலாம் அப்ளை பண்ணுங்கள். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக அண்ட் ஸ்லைமி மாதிரி இருக்கும். ஸ்லைம்லாம் யூஸ் பண்ண அந்த மாதிரி இருக்கும். பட் ஹேரில் அப்ளை பண்ண ஸ்மூத்தாக இருந்தது. இது கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுற மாதிரி. நான் அப்ராக்சிமேட்டாக 30 மினிட்ஸ் வச்சுருந்தேன். 30 மினிட்ஸ்லேயே என்னோடய ஹேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ட்ரை ஆகும்போது ஹேர் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறது ஃபீல் ஆகும். அது நார்மல் தான், பிகாஸ் ஜெல் ட்ரை ஆகுது. இது யூஸ் பண்ணுறதால நோ இச்சிங், நோ இரிட்டேஷன் எதுவுமே கிடையாது. ஹேரை செக்ஷன் பை செக்ஷனாக பிரித்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் ரூட் டிப்ஸ்க்கு தடவிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஹேர் லென்த்துக்குமே தடவுங்க. ஏன்னா நீங்கள் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணால் எவ்வளோ உங்கள் ஹேர் வந்து சில்கி அண்ட் ஷைனியாக இருக்குமோ அதே மாதிரியே இந்த ஜெல் யூஸ் பண்ணுறதால இருக்கும். ஸோ நான் என்னோட தலை ஃபுல்லாகவே இதை நான் அப்ளை பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுட்டேன். இது ட்ரை ஆனதும் நீங்கள் நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஹேர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அது இல்லாமல் எனக்கு பேபி ஹேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நிறைய தெரியும். பட் இந்த மாஸ்க் யூஸ் பண்ணுறதால ஹேர் கொஞ்சம் ஃப்ளாட்டன் ஆன மாதிரி இருந்தது. பட் இந்த மாஸ்க்கை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் க்ரோத் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். எதுவுமே கன்சிஸ்டன்சியாக பண்ணால் மட்டும்தான் அதுக்கான ரிசல்ட் சக்ஸஸாக கிடைக்கும். இதில் நான் யூஸ் பண்ணதில் ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல்ஸ் அண்ட் கெமிக்கல் ஃப்ரீ, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும். இந்த பேக்கெட் நான் 70 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஹேர் ஃப்ரிஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு. ரொம்பன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு. பட் கான்ஸ் பார்த்தீங்கன்னா இதை ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுக்கு மேலே ஃபில்டர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் இருக்குது. இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா ட்ரை ஹேர் இருக்கவங்க, ஃப்ரிஸி ஹேர் ப்ராப்ளம் இருக்கவங்க அண்ட் கேர்லி ஹேர் இருக்கவங்க கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஆயிலி ஸ்கேல்பாக இருந்தால் லைட்டாக யூஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு நான் யூஸ் பண்ணதில் கேட்டிங்கன்னா பர்த்து தான். நம்ம நார்மலாக வெந்தயம் அரைச்சி ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணி அதை வாஷ் பண்ணுறது மெனக்கெடுறதுக்கு இந்த மாஸ்க் எவ்வளோ பரவாயில்ல. பட் இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக யூஸ் பண்ணாதான் விசிபிள் ரிசல்ட் வரும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர்.